வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படின்னு பார்க்கலாம். நிஃப்டிய பொறுத்த மட்டும் 21,400க்கு கீழ பேரிஷ் ஆயிடும். ஆக வாய்ப்பு இருக்கு. 21,400 தொட்டுச்சுன்னா நிஃப்டி ஃபர்தரா அங்கருந்து ஒரு 100 பாயிண்ட் ரொம்ப பெருசா இல்ல. ஒரு 100 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதையும் தாண்டி சஸ்டெயின் ஆகி ப்ரீவியஸ் லோ 21,137 பிரேக் ஆச்சுன்னா தான் அது ஹெவியா ஃபால் ஆகும். பட் ஆனா மார்க்கெட்டோடைய தற்போதைய போக்க பார்க்கும்போது ஒரு பெரும்பாலும் சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸ்ட்ராங்கிள் எல்லாம் அவங்களுக்கு ஃபேவரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஆக்சுவலி மார்க்கெட் கொஞ்சம் ஒரு ரேஞ்சிலே கன்சாலிடேட் ஆகுறதுனால. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய லெவல்ல ஏற்ற இறக்கம் இருந்தாலும் இருக்காது. போன ரேட்டுக்கே திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மார்க்கெட் 21,137லேருந்து மேலே போய் ஸோ மார்க்கெட் 21,800 பக்கம் அதோடைய ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப 21,500 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 21,450 400 இது கீழே சஸ்டெயின் ஆகும்போது பேரிஷ் ஆகலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு வேளை மார்க்கெட் 21,500 பிரேக் ஆகாமல் ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக போக ஆரம்பிக்கும் பட்சத்தில் திரும்பவும் ரெக்கவர் ஆகி ஒன்ஸ் மோர் மார்க்கெட் மேலே போகலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 21,500லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா மேலே ஒரு 150 பாயிண்ட் அப்படி தான் டார்கெட். ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஒரு நேரம் ரேஞ்சாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. கீழே வந்தாலும் சரி மேலே வந்தாலும் சரி அதிகபட்சம் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட் என்ட்ரிலேருந்து உங்களுக்கு 100 பாயிண்ட் டார்கெட் வந்தாலே பெரிய விஷயமா அது இன்னைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்தராக பட்ஜெட்டு எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் அப்கமிங் இருக்கிறதுனால அது இன்னைக்கு எதுவும் இம்பாக்ட் இருக்குமானா எனக்கு இன்னைக்கு பொறுத்த மட்டும் மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருக்கு. நான் ரொம்ப டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ரொம்ப நம்புவேன். ஸோ அதில் சைட்வேஸில் தான் இருக்குது. அது மற்றதெல்லாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது, இன்னைக்கு க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் நாளைக்கு மார்க்கெட் வச்சு நம்ம நாளைக்கு காலையில் மார்க்கெட் சிங்கப்பூர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத வச்சு நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் ஆப்ஷன் பையர்ஸ்லாம் இந்த அவுட் ஆஃப் த மணி வாங்கி சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாங்கினா டைம் வேல்யூ இல்லாத இந்த மணி அதில் வாங்கிட்டு வித் ஸ்டாப் லாஸோட ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணி வெளியே வந்துடலாம். நன்றி, வணக்கம்.